உயிர் காக்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநருடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு இந்த கூட்டமைப்பு டிஎம்எஸ் அதே போல நாம் தமிழர் மற்றும் அண்ணா 108 ஓட்டுநர் ஊழியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள்லாம் முன்னது ஒருங்கிணைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவருடைய நியாயமான கோரிக்கைகள் அப்படியே நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் என்ன கூட்டம் நிறையா இருக்குது இவங்கெல்லாம் வந்துருக்காங்களான்னு நினைக்கலாம். இவங்கெல்லாம் வந்து நைட்டு டியூட்டி பார்த்துட்டு வந்தவங்க. இவங்களுக்கு விடுமுறை இருந்ததே இல்லை. கடுமையான சுமையான வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 400 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க பயணிக்கணும். ஒரு நாளைக்கு அவங்களுடைய ஓட்டக்கூடிய வண்டியினுடைய கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் நடக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வண்டி சுமை. ஒரு நாளைக்கு சராசரியாக 6 கேஸ்களை அவங்க எடுத்துட்டு போறாங்க. இது என்ன விஷயம்னா, அந்த 400 கிலோமீட்டரும் அந்த சைரனோட போகணும். அப்போ அவங்களுடைய காது என்ன ஆகும்? ஒவ்வொரு டிரைவருக்கும் காது கேட்காது. சாதாரண அந்த அளவுக்கு கஷ்டமானது. எப்பவும் நம்மளே ரோட்ல பார்க்குறோம், சைரன் போட்டு வண்டி வந்தால் ஓடுறோம், ஏன்னா அந்த சவுண்டு. ஆனால் இவங்க அந்த வண்டியை ஓட்டும் போது அந்த வண்டி ஓட்டக்கூடிய அத்தனை நேரத்துலையும் அவங்க சைரனோடவே அவங்க பயணிக்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க உயிரை காக்கக்கூடிய பணியை செய்துட்டு இருக்கிற இவங்களுக்கு இந்த அரசு, தமிழக அரசு எந்த விதமான அவங்களுடைய ஊதிய உயர்வையோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான அந்த உயர்வை கூட கொடுக்கல. பேசும்போது தம்பி சொன்னாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் அதாவது 16% ஊதிய உயர்வு, இப்போ 10% ஊதிய உயர்வு. இந்த விலைவாசிலாம் உயர்ந்திருக்குது. ஏற்றி கொடுக்கறதுக்கு பதில் குறைச்சி கொடுக்குறாங்க. வேலை அவங்களுடைய இபிஎஸ் ஆபீஸர் வந்து சென்னையில இருந்து ஆந்திராவுக்கு மாற்றிருக்காங்க. ஏன்னா சென்னையில இருந்தால்தான் அது வந்து இந்த சென்னை தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த ஓட்டுநருக்கான செயல்களை செய்யும். இங்க இருந்து ஆந்திராவுக்கு ஒவ்வொரு முறையும் போக முடியுமா? அப்ப எந்த அளவுக்கு மீது எந்த விதமான அவங்க ஒரு பச்சாதாபம் இல்லாத உயிர் காக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய இவர்களை எந்த அளவுக்கு இந்த அரசு பழிவாங்குது, அந்த நிர்வாகம் பழிவாங்குது. இதுக்கு அரசு தொலைப்போவது தான் கொடுமை. இதையெல்லாம் தட்டி கேட்டுதான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சரியா தங்கறதுக்கு கூட இடம் இல்லைங்க. அங்கங்க ரோட்ல போட்டிருப்பாங்க, போன் வரும், உடனே வண்டி எடுத்துட்டு போகணும். அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதியோ ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கு. இங்க கூட பாத்தீங்கன்னா சென்னையில டொமேட்டோ பார்சல் கொடுக்குறவங்களுக்கு கூட ஏசி ரூம் போட்டு கொடுத்தாங்க கார்பரேஷன் சார்பா. இவங்க அதை விட முக்கியமான தொழில் பண்ணக்கூடிய இவங்களுக்கு, சேவை செய்யக்கூடியவங்களுக்கு தங்க இடம் இல்லை, உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது, டாய்லெட் வசதி கிடையாது, ரோட்லயே எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பணி செய்யற இவங்களை இன்றைக்கு இந்த ஊதிய உயர்வுலையும் சரி, இன்னைக்கு விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி உயர்த்தத்துக்கு போது குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போனஸ், எல்லா துறையிலையும் வந்து போனஸ் கொடுக்கும்போது இவங்களுக்கு இது எல்லாம் போனஸ் அறிவிக்கல. 18,000 ரூபாய் கேட்கறாங்க. இது நியாயமான இவங்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த அரசு உடனடியாக தலையிட்டு பண்ணணும். இங்க ஒரு மருத்துவத்துறைக்கு ஒரு பெரிய அதிகாரி இருக்காங்க, அமைச்சர் இருக்காரு. இந்த 108 என்பதை வச்சு அரசியல் பண்ணாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அரசியல் தான் பண்ணாங்களே ஒழிய இவங்களுக்கு சேவை பண்ணல. இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இது வருகாலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் எங்களுடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணனுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று இவருடைய பிரச்சனையெல்லாம் தீர்ப்போம். ஏன்னா இப்பதான் அந்த அசோசியேஷனை உருவாக்கி அவங்க அங்கங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு திருநெல்வேலி போனப்போ கூட அவங்ககிட்ட மனு கொடுத்தாங்க. அந்த மனு எங்களுக்கு வந்திருக்கு. இதையெல்லாம் நாங்கள் மனசுல வச்சு இவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த கூட்டம் வச்சு நாம் தமிழர்ல இருந்து அதனுடைய பொறுப்பாளர் இருக்காங்க. நாங்கள் ஒன்று கூடி பேசி இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஊதிய உயர்வு, அந்த போனஸ் போன்றவற்றை வெற்றி தருவதற்கு அண்ணா தொழிற்சங்கம் பாடுபடும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் இந்த 5 மாசத்துக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் நிச்சயமா உயிர் காக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய பணி, அதான் சொன்னது எதுவுமே செய்யாத ஒரு அரசு. ஆனால் எங்களுடைய ஆட்சி அமைந்தவுடன் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற வகையில் இவர்களுடைய பணி நியமன ஆணையை பெற்று தருவதற்கு அண்ணா தொழிற்சங்கம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வந்து மருத்துவத்துறையை சார்ந்த முன்கள பணியாளர்கள் அறிவிச்சு அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கடந்த 4 வருஷமா மருத்துவத்துறையை சார்ந்த செவிலியராக இருக்கட்டும், ஆம்புலன்ஸ் போராட்டம் தொழிற்சங்க பேரவைகளுக்கு எப்படிப்பாங்க சார்? இதுதான் சார் அவங்க சொன்னது எதுவுமே செய்யல. குறிப்பாக நேற்று கூட நான் வந்து நியூஸ் ஒன்று வந்துருக்கீங்களா தெரியல,
நேற்று ஒரு பேட்டி வந்தது கேள்வி நேரம். அதுல வந்து கம்யூனிஸ்ட் சேர்ந்த அந்த இவரு வந்து ஆறுமுக நயினார் பேசுறாரு. அதாவது நாங்க எதெல்லாம் கேட்டோமோ செய்யலாம்னு சொல்றாரு. பழைய ஓய்வூதிய திட்டத்துல இருந்து எதையுமே இவங்க வந்து சொன்னது தேர்தல் வாக்குறுதிகளை எதுவுமே திமுக அரசு செய்யல. அதை கண்டிக்கிறேன்றாரு. நான் வரவேற்கிறேன். ஆனா என்னன்னா அருகில் இருக்கக்கூடிய கேரளாவில் இந்த புதிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஒன்றும் பண்ணாங்கல்ல. இவங்க ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி 4 வருஷமா இந்த போராடிக்கிட்டு இருக்கிற 54 நாளா நாங்க வந்து உண்ணாவிரதம் காத்திருப்பு போராட்டம் பண்றோன்றாரு. ஏன் இந்த அரசு கூட கூட்டணியில் தானே இருக்கிறீங்க? உடனடியா இவங்களுடைய தலைவருக்கு போய் உடனே அதை வந்து நிவர்த்தி பண்ணணும், எங்களுடைய பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரணும், நீங்க அறிவிச்ச அத்தனை இதுவும் வந்து வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு கேட்கலையே. அதெல்லாம் கேட்காம பேரளவுக்கு இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்றாங்களே ஒழிய தொழிலாளர்கள் ஓட்டை வாங்கி வர இந்த கம்யூனிஸ்ட் தொழிலாளர் நலனுக்காக எதையும் செய்யறது இல்ல, இந்த அரசும் செய்யறது இல்ல. இதையெல்லாம் மீண்டும் ஒரு காலத்துல புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை ஏற்று ஆரம்பிச்சப்போ ஒரு கையெழுத்து போடார். உழைப்பவரே உயர்ந்தவர்னு எழுதிட்டு தான் எம்ஜிஆர் கையெழுத்து போடார். அதை வளர்த்தவர் அம்மா. அதே போல அந்த எடப்பாடியாரோட கவனத்திற்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம் என்று உறுதி கொடுக்கும். இது வந்து 2 இடத்துல இன்சிடென்ட் நடந்து நாங்க பார்த்தோம். அது எங்களுடைய பொதுச்செயலாளரே சொன்னாரு. ஏன்னா வேணும்னே நடந்தது. அதை வந்து எங்க ஆட்களை வச்சு நாங்களும் விசாரிச்சோம். நடந்தது உண்மை. நேர்மையா வந்து ஒரு கேஸ் எடுக்க போகும்போது அதுக்கு போலீஸ் வந்து வழி விடும்போது ஏற்பாடு பண்ணி தருவாங்க. இந்த வழியால போகாதீங்க, எங்க மீட்டிங் நடக்குது. வேணும்னே அந்த இதை வந்து பேரிகார்டை வீக்கி கூட்டம் முடிஞ்சு போங்கன்னு சொல்லி வண்டியை உள்ள அடிச்சு காவல்துறை தப்பான வழிகாட்டினதுனாலதான் அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்லாம் நடந்தது. அது எங்க பொதுச்செயலாளர் கவனத்துக்கு எடுத்துட்டு போனோம். அவங்களும் நேரில் பார்த்து சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வருங்காலத்துல சீர் செய்ய வேண்டும். ஒவ்வொரு உயிரையும் காக்கிற பணியை செய்யறவங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தரணும். என்னுடைய